வணக்கம். ஈடி நேயர்களுக்கு வணக்கம். அ ஆக்சுவலி இப்போ போன்ற வாரம் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்திய முடிவுகளை அறிவித்தார்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு அவங்க அறிவித்திருக்காங்க. இதன் காரணமாக தங்கத்தினுடைய விலையில ஒரு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் அ சர்வதேச சந்தையில் அ கிட்டத்தட்ட 4050 முதல் $4100 என்ற அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய அளவுல இறக்கமும் காணப்படவில்லை. பெரிய அளவுக்கு ஏற்றமும் காணப்படவில்லை. வெள்ளியிலும் அதே மாரி அதை பின்தொடர்ந்து அதே $58 ஒட்டி தான் வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வராங்க? என்ன மெசேஜ் குடுத்திருக்காங்க? அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் எதை உணர்த்துகின்றன? வரக்கூடிய காலகட்டத்தில தங்கத்துக்கு எந்த மாதிரியான செய்திகளை அது உணர்த்துகின்றன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணவீக்கம் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் சென்ற மாதத்தில கிட்டத்தட்ட 3.5% காணப்பட்டுள்ளது. இத எப்படியும் 2% கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இதற்கு ஒரு சில மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய ஃபெடரலுடைய அ அந்த நிதி சார்ந்த வல்லுனர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரஷர் குடுக்குறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில அவருடைய முடிவுகள் வரக்கூடிய அடுத்தடுத்த கூட்டத்தில அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது? 2வதாக அ இ இந்த டாலருடைய மதிப்பு என்பது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 101 என்ற அ கொ அ இலக்காக இருக்கிறது. அது 101 என்கின்ற அந்த குறியீடாக காணப்படுகிறது. இந்த 101 என்பது டாலருடைய ஒரு நிலைப்பாடுல ஒரு வலுவான நிலையிலே தான் இருக்கிறது. இதனால தங்கத்தின் விலையில பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏதும் இல்லை. மேல் நோக்கி நகர்வதற்கு இது ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. அதாவது டாலர் வலுவாக இருக்கிறது. இந்த டாலர் வலுவாக இருப்பதற்கு காரணம் முக்கியமாக அ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த ஈரானுடைய வார் ஆயில் பிரைஸஸ் மீண்டும் அங்க ஒரு போர் தொடங்குது. இது மீண்டும் அது ஒரு நிச்சயமற்ற தன்மை அங்கு காணப்படுகிறது. இதன் அடிப்படையில தான் இது 2மே ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அங்க வார் தொடங்கியாச்சுன்னா உடனே டாலர் அதிகமாகுது. உடனே கோல்டு ஒரு சப்டியூடாக வர்த்தமாகிக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த 4000க்கு கீழாக உடைத்துக் கொண்டு கீழ் நோக்கி நகர்வதற்கு வர முடியாமல் போனதற்கு முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்ப்பது என்னவென்றால், சைனாவுடைய தொடர் முதலீடு. சைனா தொடர்ச்சியாக தங்கத்தை வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறது சர்வதேச சந்தையில். அவங்க இந்த 4000க்கு எப்போதெல்லாம் இந்த 4000க்கு கீழ வருதோ அப்போ பையிங் சப்போர்ட் நெறைய குடுக்குறாங்க. நெறைய வாங்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தா கூட, எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை அடிப்படையில் வைத்துக்கொண்டு தங்கத்தினுடைய விலை நிர்ணயம் செய்வது என்பது எப்போதுமே ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஆபத்தாக முடிவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு அதாவது பரந்துபட்ட ஒரு செய்தியின் அடிப்படையில தங்கத்தினுடைய விலை இருந்தால் நிச்சயமாக ஒரு கவலை கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒரு நாடு சைனா என்கின்ற ஒரு நாடு தொடர்ச்சியாக தங்கத்தை வாங்கி கொண்டு இருப்பதன் காரணமாக தங்கம் விலை இறங்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஒருவேளை அவர்கள் தங்கத்தை வாங்குவதை அடுத்த மாதம் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது? அப்படிங்கும் போதுதான் என்னுடைய அச்சம் தங்கத்தின் விலை உடனடியாக கீழ் நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, இதுல 2 விஷயம் இன்னொன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ரஷ்யாவுடைய எக்கானமி மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் அந்த நாட்டினுடைய ரிஃபைனரிஸ் ஆகட்டும், அவங்க இப்போ நேற்று என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, அந்த நாட்டில இருந்து டீசலோ, கேசோலினோ எதுவுமே ஏற்றுமதி செய்யக்கூடாது. உள்நாட்டு தேவைக்காக நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். ரிசர்வ்ஸ் இருக்க வேண்டும். அதனால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது இது எல்லாமே ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கின்றேன். 2வது, கச்சா எண்ணெய் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இப்போ சென்ற வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10% என்ற அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை இறக்கம் கண்டது. அப்போ அவங்களுடைய ரெவென்யூ குறைகிறது. உடனே பட்ஜெட் பற்றாக்குறை அதிகரிக்கிறது. வார் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ரஷ்யாவும் ஏற்கனவே இந்த ஆண்டுல கிட்டத்தட்ட 44 மெட்ரிக் டன் என்கின்ற அளவுக்கு தங்கத்தை விற்றுள்ளார்கள். அதே சமயத்துல சைனா வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது 2 தான் உலக அளவுல நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். இதுல ரஷ்யா தன்னுடைய தங்கத்தை மேலும் அதிகரித்து விற்க ஆரம்பித்தாலோ, அல்லது சைனா தன்னுடைய வாங்கும் அளவை குறைத்தாலோ, நிச்சயமாக தங்கம் சர்வதேச சந்தையில் கீழ் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன். ரஷ்யா இப்போ டைமண்ட் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது ஆக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எதெல்லாம் அவங்களுக்கு இப்போ பெரிய அசெட்டா இருந்ததோ, அதுல ஒரு பகுதியை ஒரு பகுதியை தான் விற்கிறாங்க. அது எல்லாத்தையும் முழுமையாக விற்கவில்லை. ரஷ்யா தன்னுடைய பிரஷியஸ்
இது வந்து விலை மதிப்பு இல்லாத டைமண்ட்ஸை வந்து இப்போ ஆக்ஷன்ல கொண்டு வருவதாக செய்தி வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு என்னை பொறுத்தவரை இப்போ வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து தங்கம் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து ஒரு சப்டியூடாக தான் இருக்க போகிறது. இது சைனாவுடைய தங்கம் வாங்குவதற்கான நோக்கமே வந்து டாலர்ல இருந்து கொஞ்சம் ஒரு பகுதி அவங்களுடைய டோட்டல் ரிசர்வ்ஸ்ல ஒரு பகுதியை வந்து டாலர்ல இருந்து மாற்றி அமைத்துக் கொண்டு தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறார்களே தவிர இது வந்து முழுமையாக இந்த தங்கம் வந்து விலை ஏறிவிடும் என்கின்ற ஒரு நோக்கத்துல அப்ரிசியேஷன் பேஸ்டு பையிங் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய 2 சக்திகள் நான் பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு வந்து இந்த பக்கத்துல வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சார்ந்த புள்ளிவரங்கள் வர இருக்கின்றன. இப்போ நாளைக்கு 1ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரோல் டேட்டா வரும். அந்த எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது என்பது பற்றிய புள்ளிவரங்கள் வரும். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்ன வருதோ அங்க இருந்து பொருளாதாரம் சார்ந்த புள்ளிவரங்கள் அவர்களே அதனுடைய பெடரலுடைய நிலைப்பாட்டை எடுக்க ஒரு தூண்டுகோலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ள ஒரு முறையாவது அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் கோல்டு, தங்கத்துக்கு எதிர்மறையான ஒரு செய்தி. அதே போல நான் சொல்றது வந்து ரஷ்யா வந்து தங்கத்தை விற்பது வந்து மேலும் தொடரக்கூடும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. அதே மாதிரி சைனா வந்து இப்போ வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இதை நிறுத்தினாலே வந்து தங்கத்தினுடைய விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து மேற்கொண்டு விற்க கூட வேண்டாம், அவங்க வந்து வாங்குறதை நிறுத்தினாலே போதும். இந்த 3 நிகழ்வுகளும் வந்து தங்கத்தினுடைய எதிர்கால விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்திகளாக இருக்கின்றன. நாம் வந்து அன்பிரசிடென்டட் ஒரு ரேலியை வந்து நம்ம 2026ல பார்த்திருக்கோம். 25ல இருந்து 26 வரைக்கும் ஒரு பெரிய ரேலி பார்த்திருக்கோம். இதுல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இந்த மெட்டல்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை தவிர பல்வேறு மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு முதலீட்டாளருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த அசெட் வந்து கீழ் நோக்கி வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதில் முதலீடு செய்தால் மட்டுமே நம்மளால் ஏற்றம் பார்க்க முடியுமே தவிர, ஏறி முடிந்த ஒரு கமாடிட்டியோ அல்லது ஒரு பிரஷியஸ் மெட்டலாக இருந்தாலும் கூட, தங்கமே இருந்தா கூட இதுல இருந்து இன்னொரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% அல்லது 50% ஏறிவிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, எனக்கு இப்போதைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கான அடிப்படையான முகாந்திரங்கள் எதுவும் இல்லை என்று நான் உணர்கிறேன். சோ முதலீட்டாளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம். தங்கத்தின் மீது முதலீடு செய்வதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் செய்யாமல், கிட்டத்தட்ட இப்போ காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து விற்பதற்கான ஏற்ற தருணமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த விலை ஏற்றத்தை நாம் வந்து ETF ஆக இருந்தால் அதை நாம் வந்து அதை பணமாக மாற்றிவிட்டு, ஒன்று நீங்க வந்து மற்ற வகையில முதலீடு செய்யலாம், மற்ற ஈக்விட்டியாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். நிச்சயமாக தங்கத்தின் மீதான முதலீடுகள் இதுக்கு மேல வந்து செய்வது என்பது அந்தந்த போர்ட்போலியோல அளவுக்கு அதிகமாக இருந்தால், ஒரு சப்போஸ் 20% மேல இருந்தால் அதை ட்ரிம் பண்ண வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கிறது. வரக்கூடிய காலகட்டம் வந்து இறங்குவதற்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்கின்றன. சோ முதலீட்டாளர்கள் தங்களது சேமிப்பை வந்து சிப்பு முறையில் தொடரலாம், நிச்சயமாக தவறில்லை. ஆபரண தங்கம் வேண்டுவோர் நகை வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அவர்கள் வந்து ஒரு பகுதியாக தங்களுடைய முதலீடுகளை மேற்கொண்டு வரலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய படித்து நான் தெரிந்து கொண்ட செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கிருந்து மேல் நோக்கி நகர்வதற்கான எந்த விதமான ஒரு செய்திகளும் இல்லை. கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தங்கத்துக்கு ஆதரவான செய்திகளாக வந்தன. மேல் நோக்கி நகர்வதற்கான பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று விட்டன. இதற்கு மேலும் பெரிய அளவில் எந்த விதமான ஒரு தங்கம் மேல் நோக்கி நகர்வதற்கான எந்த விதமான ஒரு பெரிய ஒரு செய்திகள், நெகட்டிவ் செய்தி வந்து அதன் காரணமாக எல்லோருமே பாதுகாப்பான முதலீடாக கவனிக்கக்கூடிய தங்கத்தின் மீது முதலீடுகள் திரும்பும் என்கின்ற மாதிரியான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ இதை வந்து முதலீட்டாளர்கள் அப்படி தங்கத்தின் மீது தான் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு பகுதியா முதலீடு செய்யுங்க, தப்பு வேண்டாம்னு சொல்லல. அதே சமயத்துல மொத்தமாக முதலீடு செய்வது பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பை, நம்முடைய போர்ட்போலியோல ஒரு பெரிய டேமேஜை கிரியேட் பண்றதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சோ முதலீட்டாளர்கள் தங்களது எப்படி போர்ட்போலியோ அலோகேஷன்ல இன்னைக்கு வந்து எந்த இடத்துல வந்து பணம் போட்டால் நம்ம இன்னொரு அடுத்த 2 ஆண்டுகள்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15% என்ற அளவுக்கு வட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நோக்கி நாம் நம்முடைய முதலீடுகளை நகர்த்த வேண்டும் என்று நான் பார்க்கின்றேன். தேங்க்யூ வெரி மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.